அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை, 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருக்கிறது. உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், நல்லது நிறைய நடக்கும், நன்மைகள் வந்து சேரும், நல்ல நாள். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று அட்சதை திருதியை சுபமுகூர்த்த நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாள். பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஒரு 7:30 மணி வரைக்கும் ரிஷபராசியில் சந்திரன் இருப்பாங்க. அப்போ ரிஷபராசியில் சந்திரன் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் வீட்டு வேலையில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். முன்கோவப்படாமல் சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வந்தால் போதுமானதாக இருக்கும். அமைதியும் மௌனமும் தேவை. பிறகு 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மேச ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவாங்க. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் துவங்குது. இந்த நாட்களில் கடகராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், பாடுபட வேண்டியது இருக்கும். அலுவலக பணி, வியாபாரம், தொழில் முன்னேற்றம் இதிலெல்லாம் முயற்சி செய்யும்போது கொஞ்சம் தடைகள் வரும், தாமதம் வரும், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த காரண காரியத்தை தெரிந்து உற்சாகத்தோடு மன உறுதியோடு விடாமுயற்சி செய்தால் போதுமானதாக இருக்கும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் கிழமை ஒரு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மதிய நாட்கள் வெள்ளி, சனி போன்ற நாட்களும் பயனுள்ள நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு, விரயஸ்தானம். கொஞ்சம் செலவு அதிகமாகும், வீண் அலைச்சல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது. சுப விரயம், தேவையான முக்கியமான செலவுகளுக்கு மட்டும் சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. கொஞ்சம் ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை கொஞ்சம் முன்கூட்டியே செய்து அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி புதன்கிழமை நாள் அச்சதை திருதியை அந்த அன்னைக்கு சுப முகூர்த்த நாள். பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும், சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும், நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். உழைப்பு, முயற்சி, முன்னேற்றத்திற்கு கொஞ்சம் நேரங்காலங்களை ஒதுக்கி செயல்பட வேண்டியது இருக்கும். குடும்பத்தினுடைய எதிர்காலத்தினுடைய முன்னேற்றத்தில்
ஆலோசனை செய்கிற போது அது வாக்குவாதம், வீண் வாக்குவாதம், முன்கோபம் இல்லாமல் அமைதியாக நிதானமாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. அன்புக்கு வழிவகுக்கும். வெற்றிக்கு மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், அது மிதுன ராசியில் சனிக்கிழமை 3ஆம் தேதி வரைக்கும். பிறகு 3ஆம் தேதிக்கு மேலே சனிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், அன்று சுபமுகூர்த்த நாள், அக்னி நட்சத்திர துவங்க நாள். இந்த கடக ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார், மன உறுதியை கொடுப்பார், மன தெளிவை கொடுப்பார், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள், செவ்வாய், புதன் இது போன்ற நாட்கள், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் சனி, ஞாயிறு போன்ற நாட்களை நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும், பேரும் புகழும் கிடைக்கும், முயற்சிகள் வெற்றி அடையும், நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி புதன்கிழமை அச்சதை திருதி அந்த அன்னைக்கு சுப முகூர்த்த நாள். மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் ரிஷபராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மிதுன ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம், கொஞ்சம் வீண் செலவுகள் ஏற்படும். அதை நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது, பயனுள்ள செலவாக. முயற்சி செய்கிற போது எது முக்கியமோ அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல் என்கிற ஒரு ஏமாற்றத்தை தரலாம். அதனால் திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அதே நேரத்தில் 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், அன்று சுப முகூர்த்த நாள், அக்னி நட்சத்திரம் துவங்குற நாள். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும், பொறுமையும் நிதானமும் தேவை. வாக்குவாதம், வீண் வாக்குவாதம், விவாதம், சண்டை சச்சரவு, கோபம், முன்கோபம் இதெல்லாம் இல்லாமல் அன்பாக, அக்கறையாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை மன உறுதியோடு கடந்து சென்றால் வெற்றிகரமான நாளாக அமையும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கக்கிழமையும் மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் இந்த நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு மேச ராசியில் சந்திரன் வரும்போது அது 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கிறது, அலுவலக பணி சிறப்பாக இருக்கிறது, வியாபாரம் வெற்றிகரமாக அமைகிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி புதன்கிழமை நாள், அன்று அச்சதை திருதியை சுப முகூர்த்த நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைச்சுக்கிறது நல்லது. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். மே மாதம் 1ஆம் தேதி காலையில் 7:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷபராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும், வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். நல்ல நாளாக, நன்மையுள்ள, பயனுள்ள, லாபகரமான நாளாக அமைகிறது. பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை நாள், 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் நடக்கும், அதை சிக்கனமாக பாதுகாப்பாக தேவையான ஒரு நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது, சுப செலவாக.
மற்றபடி வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. செய்கின்ற முயற்சிகள் அது பயனுள்ளதாக இருக்கணும். திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பயணங்கள் வாகனங்கள் செல்லும் போதும் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போதும் அது திட்டமிட்டு ஒரு பயனுள்ள முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவது நல்லது. பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே, 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் கடக ராசியிலேயே சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனது உற்சாகமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்களும், இந்த வாரத்தில் இறுதி நாட்கள் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 6 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி குழப்பமெல்லாம் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் முயற்சியும் உழைப்பும் பயனுள்ளதாக அமையும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அட்சதை திருதியை சுபமுகூர்த்த நாள். அடுத்தது மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது, தொழில் ஸ்தானம். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, பயணங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் நல்லா வெற்றிகரமாக அமைகிறது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமையும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்லா சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நிறைய நன்மையுள்ள நாட்களாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே, 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் கடகராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது, விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வீண் முயற்சிகள் வராமல் ஒரு நல்ல முயற்சியாக எடுத்துக்கிறது நல்லது. நேரங்களை வீணாக்காமல், பொருட்களை சேதாரமாக்காமல், நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் செலவும் வீண் விரயமும் தவிர்க்கப்படுவது நல்லது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்கள் பயனுள்ள நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்களும் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். அதனால் பொறுமையாக நிதானமாக டென்ஷனும் இல்லாமல் இருப்பது நல்லது. மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. அமைதி தேவை. பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 6 மணிக்கு மேலே, 30ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அட்சய திருதியை சுபமுகூர்த்த நாள். பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் செல்லும் போதும் ஒரு அமைதியாக நிதானமாக
கவனமாக சென்று வருவது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அது அதிர்ஷ்டம் இல்லைங்கிற ஒரு மன கவலைகள், குழப்பங்கள் அடையாமல், எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் ஒரு பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக அமைந்துவிடும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் கடகராசியில் சந்திரன் வரும்போது 11ஆம் வீடாக வருது, லாபஸ்தானமாக வருது. இதில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது ஒரு 1ஆம் தேதி வியாழக்கிழமைய காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும், வியாழக்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து சனிக்கிழமை 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் வரும்போது அது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, அறிவுபூர்வமாக செயல்பட்டு நல்ல வியாபார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், அலுவலக பணியெல்லாம் சிறப்பாக விளங்கக்கூடிய நாளாக இருக்கும். பிறகு அடுத்து சனிக்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலேருந்து அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் கடகராசியில் சந்திரன் வரும்போதும் அதுவும் லாபஸ்தானமாக வர்றதுனால வரக்கூடிய முன்னேற்றங்கள் தொடரும். வெற்றி நிறைய கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வியாபாரம் அற்புதமான முன்னேற்றத்தை பெறும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்களில், இறுதி நாட்களில், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள்லாம் நல்லதொரு முன்னேற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மேச ராசிக்கு 28ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க, வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று அட்சய திருதியை சுபமுகூர்த்த நாள். பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடு, சந்திராஷ்டமம் நல்லா இருக்கும். சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும், டென்ஷன் படபடப்பு இருக்கும். பொறுமையாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். எதிர்மறை எண்ணங்கள் மனதை குழப்பமடைய வைக்கலாம். அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை நழுவி போகும். அது இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் வரக்கூடிய வாய்ப்புகளை திறம்பட முயற்சி செய்தால் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் வெற்றி அடையும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள் நடக்கும். நல்ல முன்னேற்றம், நன்மை பெறக்கூடிய நாளாக அமையும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, பிறகு இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 6 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் தருப்பார். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பலவிதமான எதிர்ப்புகளை கடந்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அட்சதை திருதியை சுபமுகூர்த்த நாள். மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் இருப்பார்.
அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமையும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமையும் மேலோங்கும். வாகன யோகம் இருக்குது. சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டமம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் மனக்குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காம அதிக குழப்பம் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாமல் மனதை இயல்பாக எளிதாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே, 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். மனதை உற்சாகமாக செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை அமையும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றும் சிறு சிறு வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடையாமல் கொஞ்சம் விடாமுயற்சி செய்து இன்றைய உழைப்பு முயற்சியெல்லாம் நாளைக்கு வெற்றி அமைஞ்சிருங்கிற அடிப்படையில் நம்பிக்கை உணர்வோடு விடாமுயற்சியால் அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கக்கிழமையும், இந்த வாரத்தினுடைய அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இது போன்ற நாட்கள் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் வரக்கூடிய நாட்கள் பயனுள்ள நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 6 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன சோர்வும் மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே மனதை உற்சாகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. அதிக குழப்பம் வேண்டாம். மற்றபடி 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி புதன்கிழமை நாள் அட்சதை திருதியை சுபமுகூர்த்த நாள். அப்புறம் மே மாதம் 1ஆம் தேதி காலையில் 7:30 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. பலவிதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும். நீண்ட நாள் உடல் உபாதைகள் நீங்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நன்மை வந்து சேரும். பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவாங்க. வியாபாரம் வெற்றிகரமாக அமையும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. மனக்குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகும். அதனால் மன உறுதியோடு, மனக்கவலைகள் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் தெளிவாக அந்த நாட்களை, நேரங்களை கடந்து சென்றால் பயனுள்ள நாட்களாக அமையும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதே நேரத்தில்
ஒரு வேலைக்காக முயற்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அப்போ சிறு சிறு தடைகள் வரும், இடையூறுகள் வரும். அதையெல்லாம் சரியாக புரிந்து அதை சரி செய்து முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று அட்சதை திருதியை சுப முகூர்த்த நாள் மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார், மன சோர்வை உண்டாக்குவார், கொஞ்சம் போர் அடித்த மாதிரி கூட இருக்கும். அதனால் மன தெளிவாக மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு அக்கறையோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கவலை இல்லாமல் இருப்பது நல்லது. பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வரும். 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், நீண்ட நாள் உபாதைகள் நீங்கும், எதிர்ப்புகள் கஷ்டங்கள் விலகும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும், மனது உற்சாகமாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும், கூட்டு தொழில் சிறக்கும், நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் பயனுள்ளவர்களாக இருப்பாங்க, முயற்சிகள் வெற்றியடையும், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். ஆகவே மனதில் நினைத்த நல்ல காரியங்கள் நடக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலை 6 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும், முயற்சிகள் வெற்றியடையும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மற்றபடி 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 6 மணிக்கு மேலே 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று அட்சதை திருதியை சுப முகூர்த்த நாள். பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். சிறு சிறு தடைகள் தாமதம் வரலாம், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சி விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 7:30 மணிக்கு மேலே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன அழுத்தத்தை மனக்குழப்பத்தை தருவார். மனக்கவலை இல்லாமல் அந்த நாட்களை வைத்திருந்தால் போதும். எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு அக்கறையோடு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் பயனுள்ள நாட்களாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கவனம் தேவை. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை புரிந்து செயல்படுவது நல்லது. அலுவலக பணியிலையும் கவனமாக செயல்படுவது, ஆர்வத்தோடு செயல்படுவது நல்லது. மற்றபடி 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும், உடல் ஆரோக்கியம் பெறும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செஞ்சு போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும்.
ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கக்கிழமையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே, 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால மனதை ஆளுகிற சந்திரன் கடக ராசியில் இருப்பதனால மனதில் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருப்பது நல்லது. மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மன சோர்வு இல்லாமல் உற்சாகமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக மனதை இயல்பாக வைத்து கொண்டால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாகவும், இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் மத்தியம நாட்கள், அதாவது புதன், வியாழன், சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.